கலைஞர்கள் வாழ்விலும் நாடகம் நாடக தமிழிலும் இகபர நிறவிலும் கலைஞர்கள் வாழ்விலும் सरस्वती सरस्वती இப்படி அமையணும் பக்கமேல அருமையான பக்கமேல அருமையான மைக் செட்டு அவையில் வீற்றிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான TM பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து என் பணியை துவங்குகின்றேன். முருகா முகுந்த மால் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஒரு கை மோன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழ் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களில் உள்ளத்திலும் வள்ளி 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 என பேர் செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை புராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என் பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை துவங்குகின்றேன் சுவாமி. பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா சபை தன்னில் இரு சபை தன்னில் உருவாக்கும் உலகோக்கு பொருளோடும் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா. கண்ணொன்று கடலாய் வந்தாய் நெற்றி கண்ணொன்று கடலாய் வந்தாய் ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய் ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய் கார்த்திகை பெண் காய் உண்டா திரு கார்த்திகை பெண் காய் உண்டா உலகன்னை அடைப்பாடி திருமேனி பொருள் கூறும் தமிழான பழம் நீயப்பா. ஊருண்டு பேரு உறவுண்டு சுகம் உற்றார் பெற்றார் உண்டு ஊருண்டு பேரு உறவுண்டு சுகம் உண்டு உற்றார் பெற்றார் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடுகளையே நீ வாழ இடமுண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடுகளையே நீ வாழ இடமுண்டு தாயுண்டு மலமுண்டு தாயுண்டு மலமுண்டு அன்புள்ள கல்வி
சொல்லவும் தமிழுக்கு உரிமை உண்டு. அறியாத சிறுவனாடி அறுபது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனாடி மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத முருகனாடி மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத முருகனாடி ஏறுமகி ஏறு ஈசனிடமாடு ஏறுமகி ஏறு ஈசனிடமாடு இன்முகம் காட்டவாடி ஏற்றுக்கொள்வாய் ஊட்டி சொல்லி என்னுடைய பாடினாடி என்னுடைய பாடினாடி. கந்தனை படித்த காரியம் துவங்கியிருந்தால் காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரை என்பதிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியா விளங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்துவிட்டு, ஏன்னா குப்பையை கூட கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்கு. அப்பேற்பட்டவளின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு, ஏன்னா மதுரையில் எப்படி இருப்பா அப்படின்னா சாந்த சுரூபினியாக எல்லாருக்கும் அருள்வாளிப்பா. ஆனா மதுரையோட எல்லையில பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே மீனாட்சி தான் அக்னி கிரீடத்தோடையும் பட்டை புருவத்தோடையும் உருண்டை கண்களோடையும் காட்சி தருவா, மடப்புற காளியா. அப்பேற்பட்டவளின் பொற்பாதத்தை பணிந்தாள். பணி சிறக்கும் என்பதால் யாரும் டீ குடிக்க கூடாது. எக்காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனாலதான் அன்று மதுரையின் பதியிலே 64 திருவிளையாடல் புரிந்தார். நமக்காக தான் விறகு விற்றார், மாணிக்கம் விற்றார், வளையல் விற்றார். பொதுவாகவே பெண்களோட கையை தொடுறதுக்கு அந்த காலத்துல 2 பேருக்கு தான் அனுமதி. ஒன்னு வளையல்காரருக்கு, இன்னொன்னு மருத்துவருக்கு. மருத்துவர்லாம் அந்த நாடியை பிடிச்சி பார்ப்பாங்களே அவங்க தொடலாம். வளையல்காரர் எதுக்கு தொட விடுறாங்க? ஏன் வளையல்காரர் தான் போடணுமா, நம்மளா போட்டுக்க மாட்டோமா? எதுக்காக? என்ன காரணம் இருக்குல்ல, இன்னொருகள் சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அப்போ அன்று வளையல் விற்கும் செட்டியாராக வந்து சிவபெருமான் ஆகப்பட்டவர் எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டுட்டாரா. அந்த காலத்தில் கிராமத்தில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா வளையல்காரரை வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து வளையல் போட்டுவிட சொல்லுவாங்களாம். அவர் வந்து வளையல் போட்டுவிட்டா சிவபெருமானே வந்து வளையல் போடுவதாக ஐதீகம் இன்று வரைக்குமே நிறைய கிராமங்களில் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, தன்னோட பக்தர்களை எல்லாம் சோதிப்பது தான் சிவபெருமானோட வேலை. இந்த காலத்தில் பொதுவாகவே இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். இப்போ நடக்கிறத பேசுவோமே, குழந்தைங்கள்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, 1.5 லட்சம் ரூபா கட்டி போய் குறிப்பிட்டு சொல்றது என்ன, ஆங்கிலம் வந்து சரளமா பேசணும். என் பிள்ளை 6 வயசு பிள்ளை, ஆனா போய் சொல்றது பள்ளிக்கூடத்துல சரளமா பேசுனா ஆங்கிலத்துல, தமிழ்ல வந்து பேசக்கூடாதா? தமிழ்ல பேசுனா என்ன ஆக போகுது? தமிழிலே பாடல் கேட்பதற்காக தான் வந்து சிவபெருமானே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட நாடகக்காரராக வந்தாரா. நாடகக்காரங்களுக்கும் அது பெருமை, தமிழுக்கும் பெருமை. யாரு நாடகக்காரன் வந்து சில பேர் வந்து சில ஊரில் வந்து இப்போல்லாம் நாடகக்காரங்களை அவ்வளோ மதிக்கிறதே கிடையாது. வந்தாங்களா, சாப்பிட்டா சாப்பிடுங்க. ஹோட்டல் நம்ம ஊரில் கூட பரவாயில்ல, சாப்பாடு வந்து இங்கே போட்டிங்க ஊரில், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வாரமாக போகிறோம், ஒரு வாரமாக ஹோட்டலில். ஏன்னா அந்த காலத்தில் வந்து வீட்லேயே சமைச்சு நாடகக்காரங்க வராங்க அப்படின்னா சாப்பாடு போடுவாங்க. அவங்க வந்து அந்த சாப்பாடு எப்படி இருக்க மனதார வாழ்த்தி காலையில் பாடுறாங்க பாருங்க. 8 மணி நேரம் பசியோடு அந்த 10 மணிக்கு சாப்பிட்றதான். அப்புறம் 8 மணி நேரம் பசியோடு இருந்து அந்த காலையில் 6 மணிக்கு பாடுறாங்க பாருங்க, நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்ன்ட்டு. அது மனசார பாடணும். ஹோட்டலில் சாப்பாடு போட்டு அது 10ம் 10ஆமலும் அவங்க எடுத்துகிட்டு வர 1 மணி நேரம் ஆகி நாங்கள் 11 மணிக்கு ஊருக்கு வந்து அவங்கக்கிட்ட திட்டு வாங்கி, இதெல்லாம் தேவையா? அதனால் வந்து குழந்தைங்கள்லாம் போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதே ஆங்கிலத்தெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லாதீங்க. தமிழிலே பாடல் கேட்பதற்காக தான் சிவபெருமானே வந்து இறங்கி வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட கேட்டாரா. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணாரு, பார்வதியோட வேலை பெண்களை தான் திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு கைலாயத்திலிருந்து பூமிக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ராஜாவாயிட்டாரா. ராஜாவானதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு மன்னர், ஒரு நாட்டுக்கு மன்னர் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்போ சிவபெருமானாகப்பட்டவர் அங்கேருந்து 80 வயசு கிழவனாக வராரு. எப்படி? அந்த பட்டை வெள்ளை விபூதியில் அந்த பட்டையை போட்டுக்கிட்டு கழுத்தில் ஒரு கொட்டையை போட்டுக்கிட்டு வராரு. அங்கேருந்து வந்து சுந்தரா உன்னுடைய பரம்பரையே எனக்கு அடிமைன்னு சொல்றாரு. இவருக்கு கோபம் வந்துடுது. ஏண்டா ஒரு நாட்டுக்கே அரசன் நான், என்னை பார்த்து நீ அடிமைன்னு சொல்றியே, பித்தா உனக்கு அறிவு இருக்கா, முட்டாளா நீன்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்குறாரு. இல்லைப்பா, உன்னுடைய பாட்டை எழுதி கொடுத்த கையப்பத்தோட என்கிட்ட இருக்கு ஓலைச்சுவடின்னு சொல்ல கோபத்தில் கிழிச்சு போட்டுறாரு. கிழிச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது வந்திருக்கிறது சிவபெருமான்ட்டு. வந்திருக்கிறது சிவபெருமானு தெரிஞ்சோன்னா, ஐயோ நான் தெரியாமல் உங்களை என்னென்ன வார்த்தைலாம் சொல்லி திட்டேன், இந்த திட்டின வாயால் உங்களை எப்படி பாடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க
சுந்தரா நீ என்னை எப்படிலாம் திட்டினியே அதுலயே பாடுன்னு சொல்லி சிவபெருமான் கேட்கிறாரு. அப்ப பித்தா பிறைசூடி பெருமாளே அருளாளான்னு சொல்லி பாடுறாரு. அந்த பாட்டை தமிழில் கேட்பதற்காக தான் சிவபெருமானே நாடகக்காரனா இறங்கி வந்தார. அப்பேற்பட்ட சிறப்பு நாடகக்காரங்களுக்கும் இருக்கு, அந்த தமிழுக்கும் இருக்கு. பிள்ளைங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம் அப்படின்னா தமிழையும் கற்றுக்கணும்னு சொல்லுங்க, தமிழையும் சரளமாக பேசணும்னு சொல்லுங்க. அதனால அப்படி சொல்லிக்கொண்டு அந்த பரம்பொருளின் அருளை பெற்றுவிட்டு பணியை எடுதந்தானடி தில்லையிலே முறை கூறிடும் அறநெறிக்கும் குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை தேவநலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பரவாத சகோதரர்கள் 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேர் அழகி ஒருத்தி வரப்போறா. அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அவளை ஒரிஜினல் மாதிரி வருவா. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல நீங்களாம் தொபுக்கட்டின்னு விழுந்துருவீங்க. எதுல அழகுல அவ்வளோ ஒரு பேரழகு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி. நாடக உலகத்திலே இவ்வளோ ஒரு அழகை பார்த்துருக்க மாட்டீங்க. எவ்வளோ ஒரு பேரழகி தெரியுமா? அதனால அவளை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அழகுனா என்னங்க? என்ன அழகுன்னு எதை சொல்லுவோம்? என்ன அழகா
இன்னைக்கு ஏன் உங்ககிட்ட கேட்டால் திருப்பி கேட்டுறீங்களா? அழகுனா என்ன? அழகாக இருக்கிறது, கண் அழகாக இருக்கிறது, மூக்கு அழகாக இருக்குது, அப்படியா? கிடையாது. உனக்கு சரியா காது கேட்குதா? கேக்குதா? அப்படி கேட்டா நீ தான் அழகு. ஏன்னா எத்தனை பேர் காது கேட்காம இருக்காங்க. கண்ணு உனக்கு நல்லா தெரியுத, நீ தான் பேரழகு. கண்ணு எத்தனை பேர் தெரியாம இருக்காங்க. இப்போலாம் எல்லாம் சொல்றது சிவப்பா இருக்கிறது அழகு. சிவப்பு என்பது நிறம் தான், கருப்பு தான் அழகு. அப்படி சொல்லுமா? பேசுறது ஆங்கிலம் பேசுங்கன்னு சொல்றோம். ஆங்கிலம் என்பது அறிவு கிடையாது, அது மொழின்னு சொல்லி கொடுங்க. அது அறிவுன்னு யார் சொல்லி கொடுத்தா? வேற ஒரு நாட்டுக்கு போனால் அதை பேசலாம், அவ்வளோதான். அது ஆங்கிலம் என்பது அறிவுனே சொல்லி வளர்க்குது. ஆங்கிலம் என்பது மொழிதான்னு சொல்லி வளங்க. அப்போ ஏற்பட்ட சிறப்பு, அப்போ ஏற்பட்ட அழகி வரப்போறா. அதுக்கு முன்னாடி சொந்த பந்தங்கள்லாம் என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லல. யார் நினச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, அந்த குகனை, 6 முகனை, அவனை தான் ரொம்ப நாள் நான் காதலிச்சிட்டு இருக்கேன். எப்போ ஏற்பட்ட காதலை சொல்லி முடிச்சு தோழி போய் சந்திக்கணும். சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளே, சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளே, உள்ள நான் உனக்கு உள்ள களஞ்சியமே, சிந்தும் பனி சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளே. பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தவர்கள் அனைவருமே அவர்களும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். வாழ வைக்கிறதே பெரிய பிரச்சனை தான். ஆமா, ஏதாச்சும் நம்ம ஒரு உதவி பண்ணோன்னு போவோம், அதுதான் பெரிய உபத்திரியமாவே ஆகும். ஆமா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாரு. பயிர் வாடினதுக்கே உயிர் வாடி போச்சான், அப்படி சொன்னாரா? அப்ப பயிர் வாடினதுக்கே உயிர் வாடி போச்சுன்னு சொன்னா எவ்வளவு நல்லவரா இருந்திருப்பாரு. சில பேர்லாம் செத்தா கூட கண்டுக்கிறதே கிடையாது, கூடயே இருந்தவங்க.
அப்ப பயிர் வாடினதுக்கே உயிர் வாடி போச்சுன்னு சொன்னா எவ்வளவு நல்லவரா இருக்கணும். அப்ப ஏற்பட்டவர் மீதே வழக்கு போட்ட உலகம் நம்ம உலகம். எவ்வளவு கேவலமான உலகம். என்ன வழக்கு போட்டிருப்பாங்க? வள்ளலார் கொலை பண்ணிருப்பாரா? அப்படிலாம் பண்ண மாட்டார். பார்த்தா அப்படி திருடி இருப்பாரா? பார்த்தா அப்படி தெரியல. பாத்திருக்கீங்களா? ஆமா, தைப்பூசம் மட்டும்தான் வந்து அவரு ஆமா ஜோதி ரூபமாக மாறிய நாள் தைப்பூசம். அப்பேற்பட்ட நிறைய சிறப்பு தைப்பூசத்துக்கு இருக்கு. அப்ப வழக்கு என்ன வழக்கு போட்டிருப்பாங்க வள்ளலார் மீது அப்படின்னா, நீ பாடுன திருவருட்பா தப்புன்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. யாரு? ஆறுமுக நாவலார் சேர்ந்து 13 பேர் சேர்ந்து குழு அமைத்து வழக்கு போடுறாங்க. அப்படி வழக்கு போட்டோன்னு நீதிபதி அங்கே யார் அப்படின்னா ஒரு ஆங்கிலேயர் நீதிபதி. நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது. வள்ளலாரை வர சொல்லிட்டாங்க. வள்ளலார் அங்கேருந்து வராரு. வள்ளலார் வரதை பார்த்து அங்கேருந்து எல்லாருமே எந்திரிச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டாங்க. கையெடுத்து கும்பிட்டோன்னு அவர் மேலே வழக்கு போட்டார் பாருங்க ஆறுமுக நாவலர். அவருமே எந்திரிச்சு நின்று வணக்கம் சொன்னாரா. இவருக்கு ஒன்றும் புரியலை, ஆங்கிலேயருக்கு நீதிபதிக்கு ஒன்றும் புரியலை. என்னடா நீ தானடா வழக்கு கொடுத்த, அப்புறம் நீயே அவரை எந்திரிச்சு நின்று கையெடுத்து கும்பிட்றியே, என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ அதுக்கு அவர் சொன்னார், நான் தெரியலை, அவரை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சு, அவர் முகத்தை பார்த்தோன்னு சொன்னார். அதுலேருந்து என்ன தெரியுது, அந்த வழக்குமே ரத்த ஆயிடுச்சதுக்கப்புறம். அப்போ ஒரு சில முகத்தெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். ஒரு சில முகத்தெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கும்பிட்டு தொலையணுமே என்ன பண்ண அப்படின்னு தோணும். அப்போ கும்பிடணும்னு கும்பிட்டது யாரு, கும்பிட்டு தொலையணுமேனு கும்பிட்டது யாரு? அது புராண ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சூரபதுமனை தான். சூரபதுமனோட பதவி எப்படி, அதனால தான் வந்து தேவர்களையே வாச தெளிக்க விட்டு கோலம் போட விட்டான். அதனால தான் சூரபதுமனை பார்த்தா எல்லாருக்குமே பயம். எல்லா தேவர்களும் அவனை பயத்தோட கும்பிட்டாங்க. ஆனால் சூரனையும் பதுமனையும் அன்போட கும்பிட ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா, முருகப்பெருமான் 2ஆக பிளந்து ஒன்று சேவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் மாற்றினார். அப்படி மாற்றினதுக்கு அப்புறம் தான் சேவல் கொடியோனே போச்சு, மயில் வாகனனே போச்சுன்னு அவர் அன்போட கும்பிடுறோம்ல. அப்பேற்பட்ட சிறப்புலாம் யாருக்கு இருக்குது அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கே இருக்குங்க. அந்த முருகரை தாங்க காதலிக்கிறேன். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? காதலை சொல்லவா? காதலிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்குலாம் யாருக்குமே கோவம் வரல, நீங்களாம் அண்ணன் தானே. இங்க காதலிக்கிறது, முருகனை காதலிக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். அப்படி சொல்றீங்களா? இப்ப காதலிக்கிறது யாரை காதலிக்கிறது தான் முக்கியம். களவாணி பயில தான் காதலிக்க கூடாது நீங்க சொல்ல வரீங்க. சரி, அதனால எதுக்காக காதலிக்கிறேன்னு சொல்றேன். வெற்றியா சோலைமலை ஓரும் கோல கோயில் பாடும், சோலைமலை ஓரும் கோல கோயில் பாடும், பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் தேடி வரும் கேட்கலையோ
ஆடி வரும் தேடி வரும் சோலை மலை ஓரம் கோல கோயில் இப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல். அதனால எத்தனை வயசுல காதலிச்சேன் தெரியுமா? நீங்களாம் எத்தனை வயசுல காதலிச்சீங்க? நான் என்ன ஒரு 20 வயசுல காதலிச்சிருக்கேன். தப்புனீங்க. நானும் அதே 20 வயசுலயே ஆரம்பிச்சிட்டேன். அண்ணன் 24. எனக்கு அந்த பாக்கியமே இல்ல. பாக்கியமே கடைசி வரையும் கிடைக்காது. ஒரு வீட்டுக்காரமா விரட்டி விட்டு பாக்கியம் கிடைக்கணுமாம்ல. 15 வருஷம் ஆச்சு பாண்டி வேலை. நான் எத்தனை வயசுல காதலிச்சேன்? ஒரு ஆளும் சீண்டல, அதனால அதை சொல்றேன். எனது 5 வயதில் அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். எதுக்காக காதலிக்கிறேன், யாருக்காக காதலிக்கிறேன் தெரியுமா? உங்க எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். எங்களுக்காகவா? ஆமா. நாளைக்கே முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நாங்க மறுநாளே நாங்களும் கல்யாணம் முடிச்சுக்கிறோம். அப்ப நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இன்னுமா கல்யாணம் நடக்காம இருக்கு? நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லார் கையிலயும் ஓடு கொடுத்து அனுப்புவேன். திருவோடா அம்மா தாயின் திருவோட என்ன பிச்சை எடுக்கவா? கிடையாது. சிதம்பரத்துல இருக்கே 21,600 தங்க ஓடுகள். அதெல்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணா கொடுப்பேன். நீங்க எல்லாரும் பொழைச்சுக்கலாம். வாங்கிட்டு போற ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார்ந்து. ஏன்னா இந்த அறநிலையத்துறைக்கு சொல்றேன். அப்படி கிடையாது. நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டா மாப்பிள்ளைய கொண்டு போய் எங்க நிப்பாட்டுவான்? அதெல்லாம் நிப்பாட்டிடுவான். நான் சொல்றதே சரியில்லையே. சரி, அதனால எப்பேற்பட்ட காதல் என்னுடைய இந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் ஞான பண்டாரம்னு சொல்லி ஒரு பேரு. ஞான பண்டாரம்னு எங்க பேருன்னு வாயை திறந்து ஒரு ஆள் சொல்லுங்க. முருகருக்கு ஞான பண்டாரம்னு எங்க பேரு? இந்த முருகருக்கு மாலை போட்டு உட்காந்துருக்கீங்க சொல்ல மாட்டீங்க. அமைதியாவே இருங்க. இவ்வளோ அமைதியா? சரி இருக்கட்டும். ஞான பண்டாரம்னு பழனியில பேரு. ஞான பண்டாரம்னு எதுக்கு பழனியில பேரு? பண்டாரம்னா என்ன சொல்லுவான்? பரதேசி பையன் ஒன்றும் இல்லாதவன். ஏன்னா பண்டார பிள்ளைன்னு திட்டுறது அப்படிதான் திட்டுவான். அப்போ அப்படித்தானே சொல்லுவான். அப்போ அந்த ஞான பண்டாரம்னு எதுக்கு? பண்டாரம் என்றால் தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா தன்முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். அப்போ பழனிக்கு போனீங்கன்னா பண்டார குளத்தில் பார்த்துட்டு வாங்க. என்ன பண்ணுச்சு வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவில் மணி முத்தம் சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்டதடி முத்தமா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவில் மணி முத்தமா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்டதடி முத்தமா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தமா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்டதடி முத்தமா. காதலின் சங்கம் கண்டெடுத்து வந்தேன் ஓங்கார ஓசையிலே மீன் வந்தேன். ஆகாய கங்கை ஆடி வர கண்டேன் ஆனந்த வேளைகளில் நீந்த வந்தேன். பொங்காலமே என் மாலம் தேடி வந்ததோ கமலி என் மௌனம் பாடி நின்றதோ மயில் தோகையே ஒரு மணி வீணையா லயமாறாமல் மீட்டுறாங்க. சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தமா. வானரதம் ஏறி மண்ணுலகம் தாண்டி வைபோகம் வாய்ப்புள் வரலவா. சொர்க்கபுரி சேர்ந்து இந்திரனை பார்த்து வாங்காத வரங்கள் எல்லாம் வாங்கிடலவா. பூசிடும் என் வாழை வாடி நின்றதோ வந்தாமரை உன்பத்தை தேடி நின்றதோ சுபவேளையே இந்த சுபநாளிலே நல்ல தேனாட்டில் நீராட்டவாமா. சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தமா.
இது நெடுங்கால